அங்க என்ன தெரியறது? மணல். இதை கவனி. இந்த மணலை உத்து பார்த்தோம்னா அதுல துகள்கள் இருக்குன்னு தெரியும், தனித்தனியா இருக்கிறது தெரியும். இதே மாதிரி தான் எல்லாத்துலயுமே பேட்டர்ன்ஸ் இருக்கு. இன்டெகிரல்ஸ், இன்ஃபினிட் சீரிஸ். உண்மையை சொன்னா இது மாதிரி பார்த்ததே இல்லை. படிப்பறிவு இல்லாத ஒரு இந்தியன் கிளார்க் எனக்கு மெட்ராஸ்ல இருந்து லெட்டர் அனுப்பியிருக்கான். நீங்க கொடுக்க போற அட்வைஸை நான் பெரிய அளவுல மதிப்பேன். உங்களுக்கு இங்கிலாந்துல இருந்து யாரோ லெட்டர் அனுப்பியிருக்காங்க. உங்கள் உண்மையுள்ள எஸ் ராமானுஜன். இந்த எஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்? அது அவரே கேளு. அப்படின்னா அவரை இங்க இன்வைட் பண்ண போறீங்களா? ஒரு மாபெரும் மேதையின் உண்மை கதை. என்ன மறக்காதீங்க. நிச்சயமா இருக்க மாட்டேன். நான் தேடிக்கிட்டு இருக்க ராமானுஜன் நீங்க தானா? சாரி. எல்லாத்தையும் பார்த்து பயந்துடாதீங்க. அதிபுத்திசாலிகள் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி எளிமையா தான் இருப்பாங்க. நீங்க சில லெக்சர்ஸ் அட்டெண்ட் பண்ணா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா நான் இங்க பப்ளிஷ் பண்ண வந்திருக்கேன். நான் அனுப்பின லெட்டர்ல என் கண்டுபிடிப்புகளோட ஒரு சின்ன சாம்பிள் தான் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஒரு வாழ்நாள் பிடிக்கும், 2 வாழ்நாள் பிடிக்கும். ஆனா உன்னுடைய ஆய்வுகளுக்கு எங்களுக்கு ப்ரூஃப் தேவை. பட் அதெல்லாம் கரெக்ட் தானே சார்? நான் அந்த ப்ரூஃபை இன்னும் முடிக்கவே இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? எப்படின்னு தெரியாது. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட நடிக்காத. Now get out. உனக்கு அந்த தியரம் எப்படி தெரியும்? எதேச்சியா தோணுச்சு. நீங்க கேக்குற ஸ்டெப்ஸ், நீங்க எதிர்பார்க்கிற ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. என்ன கண்டுக்காம போற? இது எங்களோட நாடு. உங்ககிட்ட வரதுக்காக நான் எதெல்லாம் இழந்திருக்க தெரியுமா? எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு விருப்பமில்லா நட்பு. எனக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நாமகிரி அம்பாள், அவ என் கூட பேசுவா. இங்க பாருங்க, அவன் என்ன சொன்னாலும் அதை நாம ஏத்துக்கணுமா? நோ, நான் சொல்றதால நீங்க ஏத்துக்கணும். ஒரு நிச்சயமற்ற நேரத்தில் இதையெல்லாம் நீ எதுக்காக செய்யற சொல். ஏன்னா எனக்கு தெரியுது. சில பயணங்களுக்கு முடிவென்பதில்லை. மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு டெரிவேஷன்ஸ் கிடையாது. ஏன்னா எப்ப விடனாலும் அது மாறும். கணிதத்தை எப்படியும் முழுமை அடைய வைக்கணுங்கிறதுக்காக நாம எல்லாருமே இன்ஃபினிட்டியை தேடுறவங்களா இருக்கும். நான் உங்களுக்கு தான் கடமைப்பட்டிருக்கேன். நோ நோ, நான் தான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். முடிவின் தொடக்கம். ராமானுஜன் தமிழில் ஏப்ரல் 29 முதல்